Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஹைதராபாத் ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலா கறி. இந்த ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த கத்திரிக்காய் மசாலா கறி ஒன்று பரிமாறுவாங்கங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நல்ல சூடான சாதத்தோடவும் நல்லா இருக்கும். புலாவ் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட இருக்கும். இது ரொம்ப பாப்புலரான ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ஷுங்க. அதாவது ஆந்திரா ஸ்டைலில் நல்ல ஒரு ஸ்பெஷலான ஃப்ரெஷ் மசாலாவை ரெடி பண்ணி நல்ல குட்டி கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி அதில் இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா சேர்த்து தகுந்த மாதிரி உப்பு புளிப்பு காரம்லாம் சேர்த்து பக்குவமாக இந்த குழம்பு வச்சு எடுக்கும்போது ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி இது. நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க, நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை, பட் இருந்தாலும் இந்த மற்ற ஸ்பைசஸோடு சேர்த்து நம்ம இதை வறுத்தெடுத்து மசாலாவை அரைக்க போகிறோம். ஃபியூ செகண்ட்ஸ் இந்த வேர்க்கடலையை வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். ஆந்திரா ஸ்டைல் ரெசிபீஸில் மசாலா அரைக்கும் போது தேங்காவோட வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து அரைக்கிறது ஒரு ஸ்பெஷல் டச்சுங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டும் இருக்குது. இப்போ அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், கொரியாண்டர் சீட்ஸ். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாச்சுங்க. வெந்தயம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், அதிகமாக சேர்த்துட்டா கசப்பு வந்துடும். கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, அடுத்ததாக ஒரு 3 பீஸ் கிராம்பு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். அதாவது பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த வேர்க்கடலை வெள்ளை எள்ளு இதெல்லாம் வந்து ஆந்திரா ஸ்டைல் ரெசிபீஸ்க்கான ஸ்பெஷல் டச்சுங்க. மோஸ்ட்லி எல்லா மசாலாலையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். அந்த கடாயோட சூட்லேயே நல்ல எள்ளு வந்து பொரிஞ்சிடும். நல்லா ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் தண்ணி விட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ மசாலா ரெடி. அடுத்தது சின்ன கத்திரிக்காய்களை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்பு பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை முழுசாக கட் பண்ணாமல் இப்படி 4ஆக ஸ்லிட் பண்ணி எடுத்துக்குவோம். கத்திரிக்காய் இப்படி பிரித்து பார்த்துருங்க, உள்ள சொத்தை புழு ஏதாவது இருக்கான்னு. இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. ஸோ சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். இப்படியே நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் சமைக்கிறதுக்கு ரெடி. அடுத்தது குழம்புக்கு புளிக்கரைசல் தேவை. இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிச்செடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி ரெடி. இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்து வறுத்தெடுக்கிறோம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காயை எடுத்து நல்ல ஒரு துணி வச்சு ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சூடான எண்ணெயில் அடுக்கி விட்டுறலாங்க. இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். நல்ல ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலேயே வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் வதங்கியே ஒரு பாதி அளவுக்கு வெந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு இது வதங்கும் போது தான் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க.
பாருங்கள், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. வதங்கின கத்திரிக்காவை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. முதல்ல நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்திருந்தோம். அதில் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்ட கத்திரிக்காவை வதக்கிட்டு இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இங்கே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, அடுத்ததாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு விட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக நல்ல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எண்ணெயில் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம மிளகாய் பொடியும் போட்டு வதக்கி விட்டுட்டோம்னா குழம்போட கலர் நல்லா அழகாக இருக்குங்க. நல்லா கடைசியாக கொதித்து கெட்டிப்பட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அழகான ரெட் கலரில் குழம்பு இருக்கும். அதனால தான் இப்போவே நம்ம இந்த மிளகாய் பொடி போட்டாச்சு. அடுத்ததாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்படி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளியை நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளியை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துருவோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தோம். அதை இப்போ சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இங்கே தேங்காய், வேர்க்கடலையெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்துருக்குறோம். ஸோ குழம்பு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. பட் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்ல குழம்பு கொதிச்சு வாசனை வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி ரெடியாக வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை சேர்த்துருவோம். வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய்களை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணியோட அளவில் செக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடி எடுத்து போட்டு விட்டுருவோம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக இதில் பொடிச்ச வெல்லம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இந்த பொடிச்ச வெல்லம் சேர்க்கும்போது அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், குழம்பு கெட்டிப்பட்டுட்டே வருது. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு மேலே கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் மெதுவாக கொதிச்சு வரட்டுங்க. கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மிலையாக இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல கமகமன்னு வாசனையோட ஒரு பக்காவான ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக குழம்பு திக்காக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடணுங்க. எனக்கு கொஞ்சம் ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஏன்னா இதில் வேர்க்கடலை, தேங்காய் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா. பார்க்கவே அழகாக இருக்குது.
அருமையான ஒரு கத்திரிக்காய் குழம்பு இது. நல்ல ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட்லலாம் கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நல்ல சுட சுட சாதம், புலாவ், சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.